நம்ம ராயபுரம் சட்டமன்ற தொகுதி மக்கள் நிறைய குறைகள் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த குறைகள்லாம் நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொருத்தங்கிட்டயா போயிட்டு ஒவ்வொரு வாட்டி ஒரு மீட்டிங் ஒன்று கேட்டு கேட்டு எல்லாத்தையும் அது எதுவுமே சரி பண்ற மாதிரி தெரியல. ஆனா இது அண்ணனோட தளபதி விஜய் அண்ணா நேரா அவருக்கு போய் சேர்ந்துருக்கு பொழுது இங்க நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால சென்னை மாநகர கார்பரேஷன் கமிஷனர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டாரு. சார் அங்கே என்னென்ன சார் பிரச்சனை இருக்குது எல்லாம் சொல்லுங்கள் சார், எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு. சார் மாரி நம்மளுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று கேட்டோம், அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரல. நம்மளுக்கு அந்த மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு நேற்று கேட்டோம். சார் நான் எங்கே சொல்லுங்கள் வந்துடுறேன், ஜோன் ஆஃபீஸில் வச்சுருங்க சார், நான் வந்துடுறேன் சார்னு. இல்லை சார் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக உங்கள் ஆஃபீஸ்லேயே வச்சிங்க வந்துடுறேன் அப்படின்னாரு. வந்தாங்க. மக்களோட தேவை என்னென்ன இருக்குது, என்னென்ன பிரச்சனை, இப்போது வரப்படுது அவ்வளோ வெயில் காலம் முடிஞ்சிச்சு, அடுத்தது நம்மளுக்கு மழை காலம் வந்துடும். மழை காலம் வந்துச்சுன்னா அங்கங்கே தண்ணி நிற்கும். அப்படின்னும் போது அந்த விஷயத்தெல்லாம் மழை வடிகாலெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றத கேட்டிருக்கோம். அதேமாதிரி நிறைய இடத்துல சாலையெல்லாம் சரியில்லை. அதேமாரி அந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா நம்ம கலந்து வருது, அதையும் கேட்டிருக்கோம். அப்புறம் நிறைய இடத்துல ட்ரைனேஜ் வசதி இல்லாமல் இருக்கு, டாய்லெட் வசதி இல்லாமல் இருக்குது. அந்த டாய்லெட் வசதியை மிக விரைவில் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிட்டு புதுசாக எந்த இடத்துல பண்ணணும் கட்டணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கோம். அதனால் துரித முறையில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத உடனே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க. இனிமேல் வேலை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும். எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு தரன்னு இருக்காங்க. இப்போ ஊழியர்கள் பற்றாக்குறைன்னு சொன்னாங்கல்ல, அதான் சார், ஈபியில் வந்து இந்த தினக்கூலிக்கு வருவாங்கள்ல, அவங்க வந்து சம்பளம் கம்மியாக இருக்கிறதுனால வரமாட்டாங்களாம். அதனால் அதை கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் ஈபியில் வந்து ஒருத்தர் இல்லை, அதனால் நம்மளுக்கு ஏஇ போடணும் அப்படின்னாங்க. அதுமாரி அது வந்து நம்ம மின்வளத்துறை அமைச்சர் சிடிஆர் சொன்னார், கொஞ்சம் நிறைய இடத்துல ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது, அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத சொன்னார். கண்டிப்பாக அதையும் சரி பண்ணிவிடுவோம். ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இனிமேல் துரித முறையில் எல்லாமே வேலை நடக்கும். நம்ம இந்த ரோடு நீங்களே பார்த்தீங்க. இப்போ நம்ம வந்த உடனே அந்த வேலையை கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சு இப்போ அந்த பார்க்கு, நம்ம ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலு பார்க்கு, இந்த ரோடு ஸ்மார்ட் சிட்டி, இதெல்லாம் மக்கள் புழங்குற இடம். அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் உடனே போட்டு இப்போ அதிகபட்சம் போச்சுன்னா இன்னும் 4 நாளில் பாருங்கள் அந்த ரோடு நம்ம மொத்தமாக பயங்கரமாக க்ளீன் பண்ணி பார்க்கிங் எங்கே ஒன்று வரைக்கும் கார்பரேஷன் அவங்கள வச்சு பேசிட்டேன். ஏன்னா அந்த ஒரு ரோடு அவ்வளோ மக்கள், ஹாஸ்பிட்டல் இருக்குது, பார்க் இருக்குது, வணிக வளாகம் இருக்குது, இவ்வளவும் இருக்கிற ஒரு இடம். அப்படிங்கும்போது அந்த ரோடு வந்து நம்ம எப்பயுமே க்ளீனாக வைக்கணும். அதுக்கோசம் உண்டான வேலைப்பாடை பார்த்துட்டோம். நன்றி. அதிக நல்ல வேலை செய்கிற ஊழியர்கள் வந்து மாற்றிட்டாங்களே? நம்மளது கூட ஒருத்தர் மாற்றிட்டாங்க. உடனே இப்போ நம்ம கேட்டோம், சார் நான் திரும்ப அவங்கள வரவேற்கிறோம். அவர் வந்து ஒரு 4 மேனாக இருந்தார்.